ஒரு சமயம் நாரதரும் ஹனுமாரும் மீட் பண்ணிட்டாலாம். அப்போ நாரதர் சொன்னாரா, நீ சிறந்த ராமபக்தன்னு சொல்லிக்கிற, எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்னாராம். என்னத்தினால் எப்படி சொல்கிறது நீங்கள் அப்படின்னு கேட்டாராம். இல்லை, சாஸ்திரத்தில் 6 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதில் ஒரு விஷயம் நீ பண்ணினது இதுக்கு பொருந்தலை அப்படின்னாராம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னாலாம், பிறர் சொத்தை அபகரிக்கிறது, பிறர் சொத்தை அழிக்கிறது, அடுத்தவங்க மொட்டாட்டிக்கு ஆசைப்படுறதுன்னு இப்படின்னு ஒரு 6 விஷயம் சொல்லப்பட்டிருக்குப்பா. அதில் ஒரு விஷயத்தை நீ பண்ணிட்ட, அதனால் நீ சிறந்த பக்தன் இல்லை அப்படின்னாராம். எதை வச்சு நீங்கள் சொல்கிறேன், நான் யார் குடியை கெடுத்தேன் அப்படின்னாலாம். நீ இலங்கைக்கு போனேன் இல்லையா, அப்போ இலங்கையே அழிச்சியே, அத்தனை பேர் வீட்டையும் கொளுத்தினியே, அது தப்பு இல்லையா? அது இந்த சாஸ்திரத்தில் அந்த 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுல ஒன்றில் வர்றது அப்படின்னாராம். அப்படியா, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்கோ. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில், யார் ஒருத்தன் ராமநாமத்தை ஜபிக்கலையோ, அந்த ராமநாமத்தை ஜபிக்காதவன் உசுரோடு இருந்தாலும் செத்த பணத்துக்கு சமானம்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி செத்த பணத்தை நம்ம கடைசியாக அந்திமக்கிரியை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் இலங்கைக்கு போனேன்னா பார்த்தபோது ஒருத்தர் வீட்டில் கூட ராமநாமம் ஒலிக்கவே இல்லை, விபீஷ்ணர் வீட்டில் மாத்திரம்தான் ஒலிச்சுட்டு இருந்தது. அதனால் பார்த்தேன், அவர் வீட்டை விட்டுட்டு பாக்கி வீட்டெல்லாம் கொளுத்திவிட்டேன் நான். அதனை எனக்கு என்ன பிடிக்கல, ஏன்னாக்க ராமநாமமே சொல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான்னா அவன் செத்த பணத்துக்கு சம்பவம். அதுக்கு அந்திம கிரியை யார் பண்ணுவா? அதான் நான் பண்ணிட்டேன். அந்த முக்கியமான ஒரு சமாச்சாரத்தை என்னால் நிகழ்த்தப்பட்டுடுத்து இல்லையா, நீங்கள் அதை யோஜனை பண்ணணும் அப்படின்னாரா ஹனுமான். ஆஹா நாரதா, உன்னை விட ராமபக்தன், சிறந்த ராமபக்தன் வேறு யாருமே இருக்க முடியாது. ஒரு பக்தனோட வாயிலேருந்து இதை கேட்டுக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா அவங்ககிட்ட அப்படி ஒரு பேச்சை நான் சொன்னேன். அதனால் உன்னை விட யார் இருக்க முடியும் அப்படின்னா. ஆமாம் நாரதரே, நீங்கள் சிறந்த நாராயண பக்தர், அதுவும் எனக்கு தெரியுமே. நம்ம 2 பேர் பக்திக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அதனால் நம்ம 2 பேரும் இந்த ராமநாமத்தை இன்றைக்கும் சொல்லின்னு இருப்போம் அப்படின்னு ஹனுமாரும் நாரதரும் ஒருத்தருக்கொத்தர் ஆலிங்கனம் பண்ணிட்டாலாம். நன்னா இருக்குல்ல இது? ராமநாமத்தை இன்றைக்கும் சொல்லின்னு இருக்கணும். ஏன்னா சொல்லுவாள், கடைசி காலத்தில் கூட நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாக தான் பிறப்போம்னு சொல்லிவிட்டு, அதனால் என்றைக்கும் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் அவன் காலடியில் போய் சேர்ந்து விடலாம்ல கடைசி காலத்தில். அப்போ தானே நமக்கு அது உதவும் இல்லையா?